சரி. ஆய்வுகூடத்தில் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பின்வரும் எம்மூலக்கூறின் மைய அணு எண்ம நிலையிலும் குறைவான இலத்திரன்களை வலுவழு ஓட்டில் கொண்டிருக்கும். இதுக்கு ஒரு சொல் ஒன்று சொல்லுங்க பாபு. இந்த கேள்விக்கு புக்ல என்ன சொல் பாவிக்கப்படுது? இந்த எண்ம நிலை என்பதற்கு வேறொரு சொல் பாவிக்கப்படுது. அந்த சொல் என்ன? சமிகா. என்ன சொல்? இன்னொரு ஆள் சொல்லுங்க பாப்பா. என்ன? இறுதி. அதுக்கான ஒரு சொல் என்ன சொல்? என்ன சொல்? அட்டகம். சரி, இந்த எட்டு தானே அட்டகம். சரி, பின்வரும் இம்மூலக்கூறின் மைய அணு எண்ம நிலையிலும் குறைவான இலத்திரன்களை வலுவள ஓட்டில் கொண்டிருக்கும். அப்ப 8 இலத்திரன்களை விட குறைஞ்ச இலத்திரன்களை இது கொண்டிருக்கும். NH3. சரியா? NH3. NH3 என்பது இறுதி ஓட்டில் எத்தனை இலத்திரன்களை கொண்டிருக்கும்? N. இது எத்தனாம் பாடத்துல வரேன்னு சொல்லுங்க பாபு. எத்தனாம் பாடம்? பார்ட் 1 பார்ட் 2? 10ஆம் ஆண்டுல 10ஆம் பாடத்துல வரும். 10ஆம் ஆண்டுல 10ஆம் பாடத்துல வரும். 10ஆம் பாடம். சரி, அப்ப எடுத்து லேசா கட்டமைப்புகளையும் பார்த்துக்கொள்ளே. சரி, இப்ப NH3 விளங்குதா பிள்ளைகள்? NH3ல இறுதி ஓட்டில் எத்தனை இலத்திரன்கள் இருக்குன்னு பாருங்க. எத்தனை இலத்திரன்கள் இருக்கு? என்ன சொல்லுங்க பாப்போம். NH3 இந்த இருக்கு 2. ஸ்கிரீன் தானே இந்த இருக்கு 2. இந்த ஒரு பிணைப்பு ஐதரசன் ஒரு பிணைப்பு இருக்கு. அப்ப அந்த இடத்துல 2 இருக்கு. இந்த ஐதரசன் ஒரு பிணைப்பு. அப்ப அந்த இடத்துல இறுதி ஓட்டுல 2. இந்த இடத்துல 2. மொத்தம் எத்தனை இப்ப ஐதரசன்? 8. 8. சரிதானே? அப்ப நைதரசன் NH3 என்பது அங்க வராது. சரியா? NH3 என்பது விடையாக வராது. இப்ப அடுத்தது தந்திருக்கு CO2. CO2ல பார்ப்போம் நாங்க. CO2 எண்ணி பாருங்க. கார்பன் மைய அணு. மைய அணு இருக்கு. இந்த 2 பிணைப்பு இருக்கு. 2 பிணைப்புன்னா ஒரு பிணைப்புக்கு 2 என்றால் 2 பிணைப்புக்கு எத்தனை? 4. 4. உங்கள பக்கம் 4. 4 4 8. 8. சரியா? அப்ப அதுவும் வராது. சரியா? அதுவும் வராது. சரி சரி, அடுத்து நாங்க பார்ப்போம் AlCl3. AlCl3யும் PCl5யும் விசேடமாக நாங்க படிச்சிருக்கோம். AlCl3 PCl5 இரண்டையும் நாங்க விசேஷமாக படிச்சிருக்கோம். எந்த காரணத்துக்கு படிச்சிருக்கோம்? அட்டகம் சம்பந்தமான விஷயத்துக்கு படிச்சிருக்கோம். AlCl3 பாருங்க. AlCl3 Cl சுத்தி 6 தனிச்சோடி இலத்திரங்கள் இருக்கு. பிணைப்புல ஒன்று இருக்கு. அப்ப Clக்கு 8 சரி. Clக்கு 8 சரி. ஆனா அலுமினியத்துக்கு இந்த இடத்துல 2, இங்க 2, இங்க 2. அலுமினியத்துக்கு எத்தனை வருது மொத்தம்? 6. 6 தான் வருது. ஆகவே ஏல் அணுவை கருதுமிடத்து வலுவள ஓட்டில் 6 இலத்திரன்களே காணப்படும். இங்கு இலத்திரன் அட்டக அமைப்பை பெறவில்லை. எதுக்கு பெறவில்லை? AlCl3க்கு. அப்ப நீங்க போட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் விடை AlCl3 தான். ஆனால் குளோரின் அணுவை கருதுமிடத்து இலத்திரன் அட்டக அமைப்பை பெற்றுள்ளது. சரியா? அவை இறுதியோட்டில் 6 இலத்திரன்களை பெறாதது. இந்த கேள்வியை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் AlCl3 தான் சரியான விடை. சரி, இப்ப H2O அனுப்பியிருக்கீங்களே, நாங்க H2O பார்த்துருவோமே. H2O எங்க? H2O இந்த H2ஓட மைய அணு ஐதரசன், ஒட்சிசன். மொத்தம் 4 தனிச்சோடி இலத்திரன்கள் இருக்கு. தனி இலத்திரன்கள் 4 இருக்கு. இந்த பிணைப்புக்கு 2 இலத்திரன், இந்த பிணைப்புல 2 இலத்திரன். மொத்தம் எத்தனை இலத்திரன்? 8. 8 இலத்திரன். சரியா? ஆகவே இங்கு வரக்கூடிய விடை எத்தனையாவது விடை? 3வது விடை.
சரி, அட்டகத்தை விஞ்சிய ஒன்று சொல்லுங்க பாப்போம். அட்டகத்தை விஞ்சிய ஒன்று சேர்வை ஒன்று சொல்லுங்க. ஏஎல்சி அட்டகத்தை பூர்த்தி செய்யாது, அட்டகத்தை விஞ்சியது என்னது? PCl AL2 பாருங்க, ஒவ்வொரு பிணைப்புக்கும் 2 இலத்திரன் எடுத்தால் மொத்தம் 5 பிணைப்புகள். 5 பிணைப்புகள் என்றால் மொத்தம் என்ன வரும்? 10. 10 வரும். அப்ப PCl5ல் மைய அணுவானது பொசுபரசை சூழ 10 இலத்திரன்கள் காணப்படும். மைய அணுவான பொசுபரசை சூழ 10 இலத்திரன்கள் காணப்படும். இது அட்டகமத்தை விஞ்சிய ஒரு சந்தர்ப்பம். இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, ஆகவே இதற்கு சரியான விடை AlCl3. 12வது எத்தனாவது விட வரும்? 12வது. ஆன்சர் அனுப்புங்க உள்ள. எல்லாரும் அனுப்புறது சரியா அமைதி? சரி, முதலாவது 2வது 3வது ஆகிய விடைகள் வந்திருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா, கொஞ்சம் யோசிச்சா சரி இந்த கேள்வி. சரி, நைதரசன் வாயுவின் மூலர் திணிவு. நைதரசன் வாயுவின் மூலர் திணிவு எத்தனை? 28 g/-1. அப்ப வாயுண்டா குறியீடு என்ன? நைதரசன் வாயுவின் குறியீடு சொல்லுங்க. N2 ஆம், N2 வாயின் குறியீடு N2. அப்ப N2 அப்ப N2 தான் 28 கிராம். N2. ஓகே. நைதரசன் அணு ஒன்றுண்டா N. அணுண்டால் என்ன மட்டும் அணு ஒன்றின் திணிவு எவ்வளவு? அவகாதரோ மாறிலியும் தந்திருக்கு. இப்ப மூலக்கூற்று திணிவு எத்தனை? 28. மூலக்கூற்று திணிவு 28 அப்படின்னால் N என்றால் 14, 14 தர 2 28. அதுல உள்ள அணுக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் அணுக்களின் எண்ணிக்கை சரியா? அணுக்களின் எண்ணிக்கை என்றால் நாங்க என்ன செய்யணும்? 2 அணுக்கள் இருக்கு சரியா? 2 அணுமூல். 2 அணுமூல். சரி, அப்ப மூலர் திணிவு 28 கிராம் காணப்படுது. அணுக்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தால் நாங்க 2ஆல பெருக்க வேண்டி வரும் சரியா? 2ஆல பெருக்கணும் அவகாதரோ மாறிலிய சரியா? அதாவது அணுமூல் 2 இருக்கு. அதை அவகாதரோ மாறிலியால பெருக்கினால் அணுக்களின் எண்ணிக்கை வரும் சரியா? அல்லது நாங்க என்ன செய்யணும்? ஒன்றின் திணிவு பார்க்கறதுக்கு 28 கிராம் 28 கிராம் இருக்கு. அப்ப எண் இப்படி இருக்கும். எண்கள் இப்படி இருக்குது. 28 கிராம் இருக்கு ஒரு மூல்ல 28 கிராம் இருந்தால் 2 நைதரசன் இருக்கு. 2 அணுமூல் 2 அவகாதரோ மாறிலி பெருமானங்கள் உள்ள அணுக்கள் இருக்கும் அங்க சரியா? மூளை நாங்க அவகாதரோ மாறிலியால பெருக்கினால் உங்களுக்கு தெரியும். மூளை அவகாதரோ மாறிலியால பெருக்கினால் அங்க அணுக்களின் எண்ணிக்கை அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைன்னு வரும். ஆகவே இங்க ஒரு அணுமூல்ல பாருங்க, ஒரு மூலக்கூறுல 28 கிராம். அப்ப 28 கிராம் இருக்கும் போது நாங்கள் அதுல உள்ள நைதரசன் அணுக்கள் 2 தர அவகாதரோ மாறிலியால பெருக்கின பெருமானங்களை கொண்டிருக்கும். ஆகவே ஒன்றுட திணிவு வரும்.
ஆகவே இங்க மேல 28 வரக்கூடிய விடையை கண்டுபிடிக்கணும். மேல 28ம் கீழே அவகாதரோ மாறிட பெருமானமும் ரெண்டும் உள்ள விடை. எத்தனாவது விடை? முதலாவது. ஒன்னாவது. சரியா விளைஞ்ச பிள்ளைகள்? இப்ப என் 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 என்று நிறைய இருக்கும் இதுல. சரியா? அப்படி எல்லாம் இருக்கும்போது மூலக்கூற்று திணிவு ஒரு மூல்ல 28, ஒரு மூல்ல 28. அப்படி இருக்கும்போது அதுல நைதரசன் எடுத்தால் ஒரு மூலக்கூறுல பார்த்தா அந்த பாருங்க N2ல நைதரசன்கள் 2 இருக்கும். அப்படியான 2 உள்ள ஃபைகள்ல நாங்க அவகாதரோ மாறிலியால பெருக்கினால் அதுல நைதரசன் அணுக்களின் எண்ணிக்கை வந்துடும். ஆகவே இந்த 28 கிராம 2 தர அவகாதரோ மாறிலியால பெருக்கினால் முதலாவது விடை வரும். 12க்கு முதலாவது விடை. இந்த மாதிரியான கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்பு குறைவு. சரியா? ஆனா இதை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மூளைக்கு வேலை. சரி, 13வது. இது மிகவும் இலகுவானது. சரி, விடை சொல்லுங்க பாப்போம். இது நீங்க கட்டாயமா சொல்லணும். 7வது பாடத்தை மீட்டிட்டு புக்ஸ் எல்லாம் பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க இந்த பேப்பர் செய்யறதுக்கு. அப்ப 10ஆம் ஆண்டுல 7வது பாடம். 7வது பாடத்துல நீங்க என்ன செய்யணும்? சாரண திணிவுக்கான சமன்பாடு என்னன்னு பாருங்க. அதை பார்த்தா நீங்க சரியான விடை சொல்லலாம். இப்ப சொல்லப்பட்டாக்கள்ல பிழையான விடையும் வந்திருக்கு. அப்ப சாரண திணிவு என்றால் என்ன? இதுல என்ன விஷயம்னா 2வது 3வது 4வது விடை 3 வகையான விடையும் வந்திருக்கு. அப்ப நீங்க புக்ஸ பக்கத்துல வச்சுட்டு அல்லது நீங்க படிச்சதை மீட்டுங்க. சாரண திணிவு என்றால் என்ன? சரி, குறைக்கு முதலாவது விடையும் வந்துட்டு. முதலாவது, 2வது, 3வது, 4வது. நான் நினைச்ச 12வது கேள்விதான் சரி கஷ்டமான கேள்வி என்று பார்த்தால் 13வது கேள்விதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, ஆகவே இந்த கேள்விக்கான விடை முதலாவது, 2வது, 3வது, 4வது. சரி, சமீகா, ரிப்கியா, அனிகா, ஹிமா, முஸ்னி அகமது, ஹம்தா, ராகவி, ஃபாயிக், ஃபஸ்ரா, ருசைகா இந்த ஆக்கள் மட்டும்தான் விடை அனுப்பியிருக்கீங்க. சரியா? அமானி. ஓகே, சரி, இப்ப நாங்க பார்ப்போம். ஹிஷ்மா. சரி, அவை எல்லா விடையும் வந்துட்டு அப்ப யார விட சரின்னு பார்ப்போம். கார்பன் 12 அணு ஒன்றின் திணிவு y, குறித்த மூலகத்தின் அணு ஒன்றின் திணிவு x, எக்ஸின் சாரண திணிவை தரும் தொடர்பு. சாரண திணிவு சமன். சரியா? நான் புக்ல எடுத்தும் காட்டலாம். 7ஆம் பாடத்துல சாரண திணிவு சமன் அணு ஒன்றின் திணிவின் கீழ் கார்பன் 12 சமதானி, கார்பன் 12 சமதானி அணுவின் திணிவு. சார் அணு திணிவு காட்டு. சரி, சாரண திணிவு. இப்ப நாங்க ஒட்சிசன சாரண திணிவுங்க இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க இப்ப இந்த சாரண திணிவுக்கான சமன்பாடு எடுப்போமே. இதுதான் சமன்பாடு. சாரண திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவு. அணு ஒன்றின் திணிவை கார்பன் 12 அணு ஒன்றின் திணிவிட 12ல் ஒரு பங்கு. அப்ப இதுல கார்பன் 12 அணு ஒன்றின் திணிவு, கார்பன் 12 அணு ஒன்றின் திணிவு தந்திருக்கு y. அப்ப இந்த இடத்துல y, இந்த விஷயத்துக்கு போல y தந்திருக்கு. அப்ப y கீழே வரணும். அப்ப 2வது விட வராது. சரி, குறித்த மூலகத்தின் அணு ஒன்றின் திணிவு. அப்ப மூலக அணு ஒன்றின் திணிவு மேலே என்ன வரணும்? எக்ஸ். எக்ஸ் வரணும். மேலே எக்ஸும் கீழே வையும் வரக்கூடிய விடை. சரி, 2வது விட வராது. அணு ஒன்றின் திணிவு எக்ஸ் ஆகும். எக்ஸின் சாரண திணிவை, இந்த சாரண திணிவை கேட்டிருக்கு. ஆகவே இப்ப இதை என்ன செய்யணும்? எக்ஸின் கீழ் y தர 1 கீழ் 12.
எக்ஸின் கீழ், அதாவது எக்ஸை நாங்க பிரிக்க போறோம், பிரித்தல் அடையாளம் y தர 1/12 இப்படி எடுக்கலாம். சரியா? இப்ப பாருங்க, பொட்மஸ் எக்ஸ் y பிரித்தல் அடையாளம் y கீழ் 12. இவ்வளவு கஷ்டமா சொல்ல தேவையில்லை, எல்லாரும் சரியான விட நிறைய வராதால சொல்றேன். இப்ப என்ன செய்யலாம்? இப்ப என்ன நடக்கும்? நிகர்மாறு நடக்கும். எக்ஸ் இந்த குறியீடு தரையாக நாங்க மாத்தினால் 12 மேல வரும், y கீழே வரும். ஆகவே 12 எக்ஸின் கீழ் y மூன்றாவது விடை. 12 எக்ஸின் கீழ் மூன்றாவது விடை. அல்லது நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த பிரித்தலுக்கு கீழே இன்னொரு பிரித்தல் வந்தால் இந்த 12 என்பது நேரடியாக இப்படி மேல வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பிரித்தலுக்கு கீழே ஒரு பிரித்தல் வருமாக இருந்தால் அது மேல வந்து பெருக்கப்படும். ஆகவே 12 எக்ஸின் கீழ் y. புனைஞ்ச பிள்ளைகள், விளைஞ்சானே? 12 எக்ஸின் கீழ் y இதுதான் இந்த கேள்விக்கான விடை. சரி, விளையினா நான் அளிக்கிறேன். இதுக்கான விடை மூன்றாவது விடை. இந்த இதுல மாதிரி பாருங்க, இந்த 12 என்ன செய்யும்? சரியா? அதை நீங்க 12 வெட்டிட்டு இங்க போடலாம், இந்த இடத்துல போடலாம். பிரித்தலிங்கில் பிரித்தல் வந்தால் மேலே வந்து பெருக்கப்படும். வேற இந்த பயிற்சியில பார்க்கலாம். இந்த 12 அந்த 12 வெட்டிட்டு இங்க கொண்டு வந்து போடலாம். சமன்பாடு ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. அந்த போட்டிருக்கு இந்த 12 மேல வந்து பெருக்கி போடலாம். மேலே கீழே போடுறதை விட கீழே 1/12 என்பதை மேலே கொண்டு வந்து வெறும் 12 எழுதலாம். ஆகவே இதுக்கான விடை மூன்றாவது விடை. சரியா? சரி, 14வது கேள்விக்கு விடை சொல்லும். சமீகா ரிஃப்கியா. சமீகாக்கு ரிஃப்கியாக்கும் இடையே ஒரு போட்டி போகுது, யாரு ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புறேன்னு சொல்லி. வெரி குட், அனுப்பினாங்க. சமீகா, ரிஃப்கியா, ஹிமா, அனிகா எல்லாரும் ஒரே விட அனுப்பியிருக்கீங்க. ஏன்னு சொன்னா நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணினோம் 11ஆம் ஆண்டு கிளாஸ்ல இது சம்பந்தமான ஒரு கேள்வி. அடுத்தாக்கள் அனுப்புங்க குயிக்கா. முஸ்னி அகமட். சரி, ஹம்தா, ஹிஷ்மா, இம்லா, ஃபஸ்ரா, நஸ்ரின் பானு, ஃபாயிக், ராகவி, ருசைகா, ஷம்லா, ரிஃப்கியா. உங்களோட ஆன்சர் எங்க? திலுக்ஷினி, ஃபாயிக் அனுப்பியிருக்கேன், ராகவி, ஹம்தா. ஓகே, அடுத்தாக்கள். அப்படின்னு என்ன வாசிக்க இல்லைன்னு அர்த்தம், நான் ஆன்சர் வர இல்லைன்னு. உராய் விசை தொடர்பில் பொருத்தமான கூற்று. உராய் விசை தொடர்பில் பொருத்தமான கூற்று. இப்ப நாங்க 11ஆம் ஆண்டு கிளாஸ்ல ஒரு கேள்வி செஞ்சு இதே மாதிரி கேள்வி உராய் விசை சம்பந்தமாக. அந்த கிளாஸ்க்கு வந்து அக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த உராய் விசை பற்றியான சரியான கூற்று, உராய் விசைக்கான வரைவிலக்கணம் தான் இது. இரு மேற்பரப்புகளிடையே சார்பு இயக்கத்தை தடுக்கும் வகையில் தொழிற்படும் விசையாகும். இப்படி ஒரு கேள்வி செஞ்சோம். சரி, இப்ப நாங்க இந்த கேள்வியை பார்ப்போம். நிலையில் உராய் விசை மாறா பெருமானம், இந்த பெருமானம். அப்ப இதுக்கான கிராஃப் நாங்க வரையணும். இப்படி வந்து இப்படி மேல கொஞ்சம் போய் இப்படி போகும். இது என்னோட புத்தகத்துல இல்லாட்டியும் பாஸ் பேப்பர்ல இந்த கிராஃப் வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. சரியா? புத்தகத்தில் இல்லாட்டி. ஆக ஃபெஸ்டுக்குள்ளது என்ன? நிலையியல், ஆரம்பத்தில் உள்ள விசை, நிலையியல் உராய் விசை. இந்த உச்ச நிலையில உள்ளது எல்லை உராய் விசை. பிறகு குறைந்து கொண்டு போறது இயக்கவியல் உராய்வு விசை. சரியா? சரி, அனிகா 25 வரை செஞ்சு அனுப்பியிருக்கு. ஓகே, சரி. நிலையியல் உராய் விசை ஒரு மாறா பெருமானத்தை கொண்டது. நிலையியல் உராய் விசை
அது சரியா? மாறா பெருமானம் இல்லை. என்ன செய்து? நிலையில் உராய்வு விசை படிப்படியாக கூடிக்கொண்டு போகுது. அப்ப மாறா பெருமானம் என்பது பிழை. அப்ப முதலாவது விட வராது. சரி, இயக்கவியல் உராய்வு விசை எல்லை உராய்வு விசையை விட சற்று குறைந்தது. அது சரியா பிள்ளையா? பாருங்க, இயக்கவியல் உராய்வு விசை எல்லை உராய்வு விசையை விட சற்று குறைந்தது. அது சரி. சரி. பொருள் ஒன்றை நகர்த்த எல்லை உராய்வு விசைக்கு சமனான விசையை பிரயோகிக்க வேண்டும். பொருள் ஒன்றை நகர்த்த எல்லை உராய்வு விசைக்கு சமனான விசையை பிரயோகிக்க இல்லை, எல்லை உராய்வு விசையை விட, சரியா, எல்லை உராய்வு விசைக்கு சமனான விசை, எல்லை உராய்வு விசை சற்று மிஞ்சும் போது அது இயங்க தொடங்கும். சற்று விஞ்சணும். சரியா? விஞ்சின பிறகு அது அப்படியே குறையும். பொருள் ஒன்றை நகர்த்த எல்லை உராய்வு விசைக்கு சமனான விசையை பிரயோகிக்க வேண்டும். அப்ப அது பிள்ளை. ஏன்னு சொன்னா இந்த கிராஃபை பாருங்க, அது இயங்கும் போது அந்த எல்லை உராய்வு விசையை விட குறையுது. பருமனுடைய பொருள் ஒன்றின் தொடு மேற்பரப்பின் பரப்பளவு அதிகரிக்கையில் எல்லை உராய்வு விசையும் அதிகரிக்கும். இங்க பரப்பளவுன்னு தரப்பட்டிருக்கு. பரப்பளவு செல்வாக்கு செலுத்துமா? இல்ல. பரப்பளவு செல்வாக்கு செலுத்தாது. உராய்வு விசையில் செல்வாக்கு செலுத்தும் 2 காரணிகள் காணப்படுது. ஒன்று மேற்பரப்பின் தன்மை, அதாவது கரடு முரடானதா அழுத்தமானதா, சரியா, ஸ்மூத்தா ரஃபா என்பது. அடுத்தது செவ்வெண் மறுதாக்கம். அப்ப உராய்வு விசையில் செல்வாக்கு செலுத்தும் 2 காரணிகள் இருக்கு. இரண்டும் என்ன? மேற்பரப்பின் தன்மை, செவ்வன் மருதாக்கம். செவ்வெண் மறுதாக்கமும் செவ்வன் மருதாக்கம். மேற்பரப்பின் தன்மை. செவ்வன் மறுதாக்கம், அடுத்தது மேற்பரப்பின் தன்மை. ஆகவே இந்த அடிப்படையில பரப்பளவு அங்க செல்வாக்கு செலுத்தாது. ஆகவே 4வது விடையும் வராது. ஆகவே 14வதுக்கு மிக பொருத்தமான விடை 2வது விடை. சரி, 15வது மிகவும் இலகுவானது. ஆன்சர் அனுப்புங்க. சரி, சமிகா அனுப்பியாச்சு, ரிப்கியா அனுப்பியாச்சு, ராகவி. இப்ப ஆன்சர் அனுப்புறது ஃபர்ஸ்ட் குரூப் சமீகாவும் ரிப்கியாவும். சரி, அடுத்தாக்கள் இப்பதான் வாசிக்கிற போல. ஷம்லா, ஹிமா, ஹிஷ்மா. இதுலயும் 1வது விட, 2வது விட, 3வது விட எல்லா விடையும் வந்திருக்கு. 15வது 10ஆம் ஆண்டாக்கள் படிக்காமல் இருக்கலாம். இது 10ஆம் ஆண்டு புக்ல கடைசி பாடம். ஆனா புக்கை பார்த்தா கடைசி பாடத்தை எடுத்து பாருங்க, இந்த விஷயம் நேரடியா இருக்கு. அதனால உங்களுக்கு அதை அனுப்பலாம். சரி, இம்லா. சரி, நாங்க பார்ப்போம். நிறமூர்த்த விகாரம். நிறமூர்த்த விகாரம் காரணமாக மனித குடித்தொகையில் சரி, 3வது விடை 1, 2, 3 எல்லா விடையும் வந்திருக்கு. பார்ப்போம். நிறமூர்த்த விகாரம் காரணமாக மனித குடித்தொகை வெளிக்காட்டப்படும் தோற்ற இயல்பாக கருதக்கூடியது விகாரம். அப்ப 10ஆம் ஆண்டுல கடைசி பாடத்துல இந்த விஷயத்தை நாங்க பார்க்கலாம். சரியா? அப்ப பரம்பரை ரீதியாக ஏற்பட்ட நோய்கள், பரம்பரை ரீதியாக ஏற்பட்ட நோய்கள், பரம்பரையற விகாரம். அடுத்தது நிறமூர்த்தம், அதாவது இலிங்க நிறமூர்த்தத்துடன் தொடர்பான 2 நோய்கள் மனிதனில் பரம்பரை நோய்களை நீங்க காணலாம். சரி, முதலாவது இலிங்கம் இணைந்த தலைமுறை உரிமை அடைதல் காரணமாக, அதாவது எக்ஸ் நிறமூர்த்தத்தில் இணைந்த நோய்கள் 2 இருக்கு. ஹீமோபீலியா அல்லது குருதி உரையா நோய். இது எக்ஸ் நிறமூர்த்தத்தில் ஏற்படும், ஆண்களுக்கு மாத்திரம் ஏற்படும். ஹீமோபீலியா ஆண்களுக்கு மாத்திரம் ஏற்படும் குருதி, ஹீமோபீலியா. அதுக்கு நாங்கள் குருதி உரையா நோய்னு சொல்லுவோம். அடுத்தது சிவப்பு பச்சை நிற குருடு. பச்சை நிறத்திலிருந்தும் சிவப்பு நிறத்தை வேறுபடுத்தி அறிய முடியாமல் போறது. இது 2ம் இலிங்க நிறமூர்த்தத்துடன், இலிங்க நிறமூர்த்தம்னு சொல்றது XY, பொதுவாக இது எக்ஸ் நிறமூர்த்தத்தில் இணைந்ததாக இருக்கும். சரியா? அது ஹீமோபீலியா அல்லது குருதி உரையா நோய். அடுத்தது சிவப்பு பச்சை நிற குருடு. ஆனால் இந்த கேள்வியில கேட்டது விகாரம். பாருங்க, பரம்பரை அழகு விகாரமும் அதனால் ஏற்படும் பரம்பரை நோய்கள். இப்படியான 2 நோய்கள் இருக்கு. ஒன்று வெளிரல்
சரி, அதாவது மெலனின் நிறப்பொருள் மனிதனா இருந்தால் தோலில் இயற்கையாக நிறம் தோன்றுவதில் செல்வாக்கு செலுத்தும் நிறப்பொருள் மெலனின். நிறப்பொருள் மெலனின். அதுல ஏற்படும் விகாரம், அதாவது தன்னிறமூர்த்தத்தில் ஏற்படும். தன்னிறமூர்த்தம்னா மனித உடம்புல 46 நிறமூர்த்தங்கள் இருக்கு. அதுல 2 நிறமூர்த்தங்கள் எக்ஸ் ஒய் என்பவற்றை நாங்க இலிங்க நிறமூர்த்தம்னு சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் எக்ஸ் ஒய் காணப்படும் போது ஆணாகவும் எக்ஸ் எக்ஸாக காணப்படும் போது பெண்ணாகவும் இலிங்கத்தை தீர்மானிப்பதனால அந்த 2 நிறமூர்த்தங்களும் அந்த எக்ஸ் ஒய் நிறமூர்த்தங்கள் அல்லது எக்ஸ் எக்ஸ் அல்லது எக்ஸ் ஒய் இந்த நிறமூர்த்த ஒரு சோடிய நாங்க இலிங்க நிறமூர்த்தம் என்று சொல்லுவோம். அப்ப 46ல 2 போனால் இன்னும் 44, 22 சோடி. அதை நாங்க சொல்லுவோம் தன்னிறமூர்த்தம். அந்த தன்னிறமூர்த்தங்கள்ல ஏற்படும் விகாரம் காரணமாகத்தான் இந்த வெளிரலும் இன்னொரு நோய் இருக்கு, தலசீமியாவும் ஏற்படும். இது ஈமோகுளோபின் உற்பத்தியில் செல்வாக்கு செலுத்தும் பின்னடைவு பரம்பரை அழகு விகாரம் அடைவதனால் தோன்றும் நோய். சரியா? அப்ப தலசீமியா அல்லது வெளிரல். அப்ப இந்த கேள்வியில விடையில தலசீமியா இருக்கணும் அல்லது வெளிரல் இருக்கணும். அப்ப முதலாவதை பார்க்கலாம். மெலனின் நிறப்பொருள் அற்ற வெளிரிய தோற்றம். குருதி உரையான் நிலைமை ஏற்படுகின்றமை, அது எக்ஸ் நிறமூர்த்தம் இலிங்க நிறமூர்த்தம் காரணமாக. இணைந்த காதுச்சோனை, அது பொதுவாக பரம்பரை அழகு மனிதனில் பொதுவாக பரம்பரையாக கடத்தப்படும் இயல்பு. சிவப்பு பச்சை நிற குருடு. அப்ப இரண்டாவதும் நான்காவதும் விடை இலிங்க நிறமூர்த்தத்தோட தொடர்பானது. முதலாவது விடைதான் விகாரம் தொடர்பானது. அவ 15க்கு முதலாவது விடை. சரியா? 15க்கு முதலாவது விடை. 16வது 16க்கு 16வதுக்கு 2வது 4வது முதலாவது விடை. 3 விடைகள் வந்திருக்கு. ஃபாய்க், சமீகா, ருசைகா, ரிப்கியா, அனிகா, ஹிமாஷ், ஷம்லா, ஹம்தா, திலுக்ஷினி, ராகவி. சரி, அடுத்தாக்கள் ஆதில் ஹசன், அமானி, ஃபஹத், இஷ்மா, இம்லா, ஃபஸ்ரா, நஸ்ரின் பானு. சரி, முஸ்னி அகமது. சரி, நான் பார்ப்போம். மூலகம் எக்ஸ் ஆனது இறுதி சக்தி மட்டத்தில் இரு தனித்த இலத்திரன் சோடிகள் காணப்படும் வகையில் ஐதரசன் மூலகத்துடன் இணைந்து பங்கீட்டு வழிச்சேர்வை ஆக்குகிறது எனில் எக்ஸாக அமையக்கூடிய மூலகம் எது? எக்ஸாக அமையக்கூடிய மூலகம் எது? சரி, 16வது நாங்க பார்ப்போம். மூலகம் எக்ஸ் ஆனது இறுதி சக்தி மட்டத்தில் இரு தனித்த இலத்திரன் சோடிகள். இரு தனித்த இலத்திரன் சோடிகள்டா இறுதி சக்தி மட்டத்தில் எத்தனை இலத்திரன் இருக்கு? 4 இலத்திரன் இருக்கு. இரு சோடிகள்டா 4, தனித்த சோடிகள்டா பிணைப்பில் ஈடுபடாத 2 சோடிகள் இருக்கு. காணப்படும் வகையில் ஐதரசன் மூலகத்துடன் இணைந்து பங்கீட்டு வழிச்சேர்வை ஆக்குகின்றது எனின் எக்ஸாக அமையக்கூடிய மூலகம். சரியா? அப்ப 1 2 3 அப்படி போட்டுறீங்க. இதை நாங்க பார்ப்போம். தனித்த இலத்திரன் சோடிகளும் ஐதரசனும் சேர்றது. ஐதரசன் NH3. NH3ல இப்படி 2 சோடி தான் இருக்கும். சரி, நாங்க அந்த படத்தை வச்சு பார்ப்போம். இது 10ஆம் பாடத்துல இருக்கு. சரி, அப்ப உங்களுக்கு இலகுவாக விளங்கி கொள்ளலாம். இதுல இருக்கலாம். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொண்டா நிறைய கேள்விகளுக்கும் விட செய்யலாம். முதலாவது கார்பன். கார்பனும் ஐதரசனும் எங்க சேருதுன்னு பாருங்க. இந்த CH4 கார்பனும் ஐதரசனும் சேருது. இதுல சொல்லப்பட்டிருக்கு இறுதி சக்தி மட்டத்தில் இரு தனித்த இலத்திரன் சோடி. இதுல எந்த ஒரு தனிச்சோடியும் இல்லை. ஆகவே கார்பன் என்றது வராது. தனிச்சோடிகள் எதுவும் இல்லை. ஆக்சிஜன்
ஒட்சிசனும் ஐதரசனும் சேரும் சந்தர்ப்பம் இந்த இருக்கு. ஒட்சிசனும் ஐதரசன் சேர்றதுன்னா H2O. அப்ப இந்த 4 டொட் இருக்கு. 4 டொட்டும் என்ன? தனித்த இலத்திரன்ஸ், தனித்த இலத்திரன் சோடிகள். சரியா? தனித்த இலத்திரன் சோடிகள். ஆகவே 4 இருக்கு. ஆகவே இந்த கேள்விக்கு மிகச்சரியான விடை இதை அடிப்படையாக கொண்டு இரண்டாவது விடை. சரி, மூன்றாவது நைதரசனே வராதுன்னு பார்ப்போம். நைதரசனும் ஐதரசனும் சேர்ற சந்தர்ப்பம் தான் இது. பாருங்க, அப்ப ஒரே ஒரு 2 இலத்திரன் தான் இருக்கு, ஒரு சோடி தான் இருக்கு. ஆகவே அதுவும் வராது. 2 சோடி, ஒரு சோடி இருப்பதனால அந்த விடையும் வராது. அடுத்தது குளோரின். குளோரின் ஐதரசனுடன் சேரும் சந்தர்ப்பம் HCl. சரியா? HCl-லையும் 2 சோடிகள், அதாவது 4 இலத்திரன்கள் இல்லை. 2 சோடிகள், அதாவது 4 இலத்திரன தனித்த இலத்திரன் சோடிகள், தனிச்சோடிகளை கொண்டிருப்பது H2O. H2O என்பதனால 16வதுக்கு இரண்டாவது விடை. சரி, இப்ப 17வது. ஹைட்ரோ கார்பன் சேர்வை ஒன்று உடைக்கப்பட்டு இரு வேறு சேர்வைகள் உருவாக்கப்படும் செயற்பாடு பின்வருமாறு. குறித்த தாக்கத்தில் பெறப்படும் விளைவு Y. சொல்லுங்க பிள்ளைகள். 3 பேர் சொல்லியாச்சு. சமிகா, முஸ்னி, ரிஃப்கியா, அனிகா, ஹிமா. 3 3 1. ரெண்டாவது 3 விடை வருது. அப்ப வித்தியாசமே ஒரு ஆளுக்கு வந்திருக்கு. செக் பண்ணுங்க. ஷம்லா, ருசைகா, இம்லா. 3வது விடை தான் பெரும்பாலான ஆட்கள். ஒரு ஆளுக்கு மட்டும் 2வது விடை. ஆகவே பெரும்பாலான ஆட்கள் சரி. ராகவி சரி. மூன்றாவது விடை. எத்தனாவது விடை வருது? குறித்த தாக்கத்தில் பெறப்படும் விளை Y. பார்ப்போமே. C11 H24. இவ்வளவுதான் சிம்பிள். உங்களால